உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்பட வேண்டும், விமலின் பரபரப்பு கருத்து. திருமணத்திற்கு பணம் திரட்டுவதற்காக இளைஞர்கள் செய்த மோசமான செயல். காபோதா சாதாரண தர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. நாட்டை மீட்க அர்ப்பணிப்பான சர்வாதிகாரி தேவை, வலியுறுத்தும் சரத் பொன்சேகா. சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, அரசு விதித்த அதிரடி நடவடிக்கை. முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுவது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை தூக்கிலிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என்று அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் விமல் வீரவன்ச தனது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். சரத் பொன்சேகா போன்ற ஒரு மோசமான நபரை ஓய்வு பெற்றுக் கொள்வதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காகவே மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான மோசமான ஒரு நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்தியமை தொடர்பில் மஹிந்தவுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பொன்சேகா போன்ற தீயவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக மஹிந்த தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் உள்ள பழங்கால விகாரையில் புராதன பித்தளை விளக்கை திருடிய குற்றச்சாட்டில் 3 பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணத்திற்கு பணம் திரட்டுவதற்காக அதனை திருடியதாக தெரியவந்துள்ளது. திருடப்பட்ட பித்தளை விளக்கின் மதிப்பு 1 லட்சம் ரூபாவிற்கு மேல் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர். வீடுகளில் இருந்து பழைய பொருட்களை சேகரிக்கும் குழுவொன்று லொரியில் வட்டரேகா பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளனர். வட்டரேக்கு மாவத்தகமவில் உள்ள விகாரைக்கு சென்ற மூவரில் ஒருவர் விகாரையின் தேரருடன் பேசிக் கொண்டிருந்த போது மற்ற இருவரும் பித்தளை விளக்கை திருடியுள்ளனர். அதன் பின்னர் அந்த விளக்கு நாரமல பகுதியில் உள்ள ஒரு பழைய உலோக கடைக்கு விற்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரின் திருமணத்திற்கு பணம் திரட்டும் நோக்கில் இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையின் மீள் பரிசீலனை முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றி மீள் மதிப்பீட்டிற்காக விண்ணப்பம் செய்த மாணவர்கள் தங்கள் முடிவுகளை உத்தியோகபூர்வ இணையதளங்கள் வழியாக தமது பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கம் உள்ளீடு செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். இதேவேளை இந்த மறுபரிசீலனை முடிவுகளின் அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரிகள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி திகதி எந்த காரணத்திற்கும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. பரீட்சை முடிவுகள் தொடர்பான ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மாணவர்கள் பரீட்சைகள் திணைக்களத்தின் பாடசாலை பரீட்சைகள் ஒழுங்கமைப்பு மற்றும் பெறுபேறுகள் பிரிவு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை மீட்பதற்கு நாட்டை நேசிக்கக்கூடிய அர்ப்பணிப்பான சர்வாதிகாரி அவசியம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: தேசிய மக்கள் சக்தி அரசானது இந்த நாட்டை இதற்கு முன்னர் ஆண்ட அரசுகளை விட 1000 மடங்கு சிறந்தது என்பதை எனது மனசாட்சியின் பிரகாரம் தெரிவிக்க முடியும். குறைந்தபட்சம் ஊழல்வாதிகளை பாதுகாக்காமல் இருப்பதற்குரிய முதுகெலும்பு இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டால் பணபலம் இருந்தால் இலகுவில் தப்பிக்க முடியும். ஆனால் இன்று அதற்கு தடை போடப்பட்டுள்ளது. சட்டத்தை அமல்படுத்துவதற்குரிய முயற்சி இடம்பெறுகிறது. 100% வெற்றி இல்லை என்ற போதிலும் அதற்குரிய முயற்சியை பாராட்ட வேண்டும். நாட்டையும் நாட்டு மக்களையும் மேம்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்களை நமக்கு அவசியம். ஆப்பிரிக்காவில் மிகவும் ஏழ்மையான நாடாக ருவண்டா இருந்தது. ஆனால் இன்று ஆப்பிரிக்காவில் சிறந்த நாடாக அது மாறியுள்ளது. 2 நட்சத்திரம் கொண்ட ராணுவ அதிகாரி ஒருவரே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருந்தார். நல்ல சர்வாதிகாரம் நாட்டை ஒட்டுமொத்தமாக மாற்றும். அதுதான் ருவண்டாவில் நடந்தது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளும் அபிவிருத்தி கண்டுள்ளன. இந்த நாடுகளில் இருந்தும் நாம் அனுபவங்களை பெற வேண்டும். அங்கிருந்த தலைவர்கள் நேர்மையுடன் செயற்பட்டனர், சட்டத்தை அமல்படுத்தினர். எனவே இலங்கை போன்ற வீழ்ச்சியடைந்த நாட்டை மீட்க நல்லதொரு சர்வாதிகாரி இருக்க வேண்டும். மஹிந்த போன்ற போலி தேசப்பற்றாளர்கள் நாட்டை பாதாளத்திற்கு தள்ளுவார்கள் என்றும் கூறினார். குழந்தைகளின் மனநலனை காக்கும் வகையில் டென்மார்க் அரசு 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் இதேபோன்ற தடையை முன்மொழிந்துள்ளது.
சமூக ஊடகங்களில் குழந்தைகளின் மனநலம் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் டென்மார்க் பிரதமர் மெட்டே பிரெட்டிக்சன் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், சமூக ஊடகங்களும் செல்போன்களும் குழந்தைகளின் பருவத்தை திருடுகின்றன. இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் மன அழுத்தம், மனச்சோர்வு மற்றும் சமூக தனிமை போன்றவற்றை கருத்தில் கொண்டே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமீபத்தில் ஆஸ்திரேலிய அரசு 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்த ராஜபக்ஷ தூக்கிலிடப்பட வேண்டும், விமலின் பரபரப்பு கருத்து. திருமணத்திற்கு பணம் திரட்டுவதற்காக இளைஞர்கள் செய்த மோசமான செயல். காபோதா சாதாரண தர மாணவர்களுக்கான விசேட அறிவிப்பு. நாட்டை மீட்க அர்ப்பணிப்பான சர்வாதிகாரி தேவை, வலியுறுத்தும் சரத் பொன்சேகா. சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, அரசு விதித்த அதிரடி நடவடிக்கை.